ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. உலகிற்கு என்னை அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் என்னை சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசியுடனும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசியுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன். திருவாழ்க திருவேதுணை, குரு வாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முருகா சரணம். ஓம் கந்தா சரணம். ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசா ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், தொழில் சார்ந்த ஆற்றல்கள் இருக்கும். தனவரவு பணவரவு பிரமாதமாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். அக்கம் பக்கத்தில் நல்ல விரயங்கள் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரகசியமான வருமானங்கள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இரகசியமாக முதலீடும் செய்வீர்கள். ரகசியங்களை காப்பதற்கு சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாகவே இருக்கும். வருமானங்கள் பெருகுவதற்கு குறுக்கு வழியில் செய்ய முயற்சி செய்யாதீர்கள். அது பிற்காலத்தில் பிரச்சனையை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்கமளியுங்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள். குழந்தையின் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். வாழ்க்கை துணை நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். பணவரவு தனவரவு நன்றாகவே இருக்கிறது. ரிஷபம், நீண்ட நாள் திட்டங்கள் இன்று நிறைவேறும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். வியாபாரம் வணிகம் முன்னேற்றம் காணும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் பெற்று அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து சொல் பேற்றி கேட்டு நடப்பார்கள். தனவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. செலவுகளை குறைத்தாலே அது ஒரு உபரி வருமானம் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் நீங்கள் செலவுகளை தாராளமாக குறைத்துக் கொள்ளலாம். பணி அழுத்தங்கள், பணி சுமை ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மிதுனம், உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்கள் நிறைவேறுவது மட்டும் இல்லாமல் அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மூத்தோருடைய ஆசை கிடைக்கும். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நல்ல தகவல் வர தாமதமாகும். தொழிலில் நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாரிகள் மாற்றம் மகிழ்ச்சியை தரும். பயணங்கள் வெற்றியை தரும். லாப வருமானங்கள் அதிகரித்து பணபலம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். கடகம், குடும்ப அங்கத்தினருடன் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நேரும். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு அதற்கான மரியாதை கொடுக்கப்படும். பேரும் புகழும் உண்டாகும். நண்பர்கள், சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிகாரிகளின் கோபதாபங்கள் குறைந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அதே நேரத்தில் மனம் ஒரு நிலையில்லாமல் எது நடந்தாலும் ஒரு திருப்தியின்மை தென்படும். ஆகவே எது கிடைத்தாலும் நல்லதே என்று நினைத்து, எது நடந்தாலும் நல்லதே என்று நினைத்து இந்த நாளை கடந்து போங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். தொழிலில் பணபலம் அதிகரிக்கும். பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சில அரசியலையும் தியாகங்களையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும். சிம்மம், உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகளால் ஆதரவு பெருகும். பெண் அதிகாரிகள் அதுவும் உங்களுக்கு சிறப்பாக ஆதரவு கொடுப்பார்கள். தொழிலில்
நண்பர்கள் ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை காண்பிப்பதால் அவர்களை சமாளித்து நீங்கள் இன்று வெற்றி பெற வேண்டிய நாளில் இருக்கிறீர்கள். தெளிவாக திட்டமிட்டு மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது அதிகாரியாக நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள், அதுவும் தாய் போன்ற மூத்த பெண்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கன்னி, வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு செய்தாலும் அதற்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு வரும். ஆனால் பிடிவாதமாக அதை செய்து வெற்றி காண்பீர்கள். அதை வெற்றி அடையக்கூடிய வெற்றி காண வேண்டிய விஷயங்கள் பிடிவாதம் நல்ல பிடிவாதம்தான். தொழிலில் செய்ய மாற்றங்களால் பணி சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் அவருடைய கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அவருடைய வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டிருந்த ஒரு இறை வழிபாடு அல்லது ஒரு புனித யாத்திரை இன்று செய்ய முற்படுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது. துலாம், தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் அதை பேசியே நீங்கள் அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். திட்டங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த ஆற்றல் உங்களுக்கு பேச்சாற்றலாக இன்று இருக்கிறது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொள்ளாதீர்கள். தெளிவாக ஒரு விருப்பத்தை மட்டும் திட்டமிட்டு அதை செயல்படுத்துங்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு அதனால் லாப வருமானங்களும் அதிகரிக்கும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக இருப்பது நல்லது. குழந்தையின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்களாக இருந்தால் நேர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தை வழிபாடு நன்மையை தரும். விருச்சிகம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனாலே உங்களுக்கு பணிச்சுமையும் அதிகரிக்கும். பணி அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். புதிய வித்தைகளை கற்று அதை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தில் உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருப்பார்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். தனுசு, நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். அதுவும் பெண் குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் அக்கறை செலுத்துவீர்கள். சகோதரர்கள் ஊழியர்கள் உங்கள் திறமைக்கும் உங்கள் லட்சியத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். மாற்றங்கள் ஒன்றை மாறாதது என்பதற்காக அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்காதீர்கள். ஒரு நிலையான மாற்றத்தை தெரிவு செய்து அதற்காக உழைத்து வாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. தந்தை போன்ற மூத்தவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தையின் ஆசீர்வாதம் உண்டாகும். மூத்தவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். அதிர்ஷ்டம் கை கொடுக்காது. உழைப்பை மட்டுமே நம்பி இன்று காரியத்தை நடத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும். மகரம், உங்கள் திறமைக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வசதி வாய்ப்புகள் கூடும். சிலருக்கு வாகன மாற்ற சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். வெளியில் இருந்து தூரத்திலிருந்து ஒரு நபர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து சேர்வார்கள். அவர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை காண்பிப்பார்கள். ஆகவே அவர்களை நீங்கள் சமாளித்துதான் ஆக வேண்டும். அரசு விஷயங்களை ஒத்தி போடுவது நல்லது. பெண் உறவினர்கள் பெண்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் இன்று பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம்,
தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். மாற்றங்கள் ஒன்றே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். பெண்களால் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதால் அவர்களுடன் பழகுவதில் பேசுவதில் கவனம் தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். அவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் சகோதரர் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் அல்லது அரசு வழி உதவிகள் ஆதாயங்கள் என்று உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விளையாட்டுக்காக வாழ்க்கை துணையுடன் சீண்டலோ நக்கலோ இல்லாமல் யதார்த்தமாக பாசமாக பழகுவது இந்த நாளை உங்களுக்கு இனிய நாளை கடக்க உதவும். மீனம். தனவரவு பரவரவு நன்றாக இருக்கிறது. பொருளாதார நிலை நன்றாக உயரும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர்கள் ஆசி நன்றாக இருக்கிறது. பயணங்கள் வெற்றியை தரும். பணபலம் அதிகரிக்கும். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குழந்தைகளின் திறமைகள் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிரிகளையும் இனம் கண்டறிந்து அவர்களை வெற்றி பெறுவீர்கள். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமானியத்தருடன் கவனமாக பழகுவது மிக மிக நல்லது. குலதெய்வ வழிபாடு இந்த நாளை இனிய நாளாய் கடக்க உதவும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளை அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். இந்த ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்து ஜோதிடம் சார்ந்த காணொளிகளை கண்டு கொண்டிருக்கும் என் இனிய அன்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி சிறப்பாக செய்து கொடுங்க. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். நன்றி, வணக்கம்.